ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் ஐடியா இருக்கும். நவடேஸில் வந்து கொஞ்சம் பூமாக இருக்கிறது வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ். எல்லோரும் பேசுகிறது வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்ன, ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸ் என்ன இருக்குது, ஸோ எப்படி வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸை வந்து பில்ட் பண்ணுறது, என்னென்ன வேஸ்லாம் இருக்குது ஏஐ ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் என்னென்னா அது வந்து ஒரு ப்ரோக்ராம் இல்லைனா ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா யூசர் வந்து ஒரு டாஸ்க் தருவாங்க. லைக் வந்து நம்ம ஒரு ஜிமெயில் எடுத்துக்கோங்க. ஜிமெயிலில் வந்து வர மெயில்ஸ் எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி அதை வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக அனுப்புகிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அந்த என்விரான்மெண்ட்ன்றது ஜிமெயில். ஸோ அந்த என்விரான்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ மெயில் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதை சம்மரைஸ் பண்ணி கேதர் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணும். அதாவது ஏதாச்சும் ஒரு டூல், ஜிபிடி, கிளாட் அந்த மாதிரி. ஸோ அதை சம்மரைஸ் பண்ணி ஸோ அதுலேருந்து டிசிஷன் எடுக்கும். ஸோ டிசிஷன் எடுக்கிறது என்னென்னா அதை வந்து சென்ட் பண்ணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டேக் ஆக்ஷன். ஸோ சம்மரைஸ் பண்ணுறது டிசிஷன், அப்புறம் டேக் ஆக்ஷன்ன்றது வந்து அதை வந்து வாட்ஸ்அப் மூலயமா அந்த சம்மரைஸ்டு மெசேஜை வந்து அனுப்புறது. ஸோ இது மூலயமா அது வந்து யூசர் கொடுத்த ஒரு டாஸ்க்கை இல்லை கோலை வந்து முடிக்கிறது தான் ஏஐ ஏஜென்ட்ஸோட வேலை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதை ப்ராசஸ் பண்ணது ஒரு அவுட்புட். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொன்ன இமெயிலே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து எவ்ரி மார்னிங்கே பிஸியாக இருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ண டைம் இருக்காது. ஸோ நம்ம ஒரு ஏஐ ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட மெயிலெலாம் செக் பண்ணும். ஸோ அன்ரீட் இமெயில்ஸை ரீட் பண்ணிவிட்டு அதை ஏஐ யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜாக சென்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஏஜென்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதோட கோல் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இமெயில் அதை எடுத்திருக்கேன். ஸோ இமெயில் செக்கிங்கை வந்து ஆட்டோமேட் பண்ணி ஸோ இமெயிலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை செக் பண்ணுறோம். ஸோ அதை வந்து டெய்லியும் சம்மரியாக நம்மளுக்கு அனுப்பிடும். ஈவன் நம்ம வந்து டெய்லிக்கும் அதை ரன் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. என்விரான்மெண்ட் பார்த்தோன்னா ஸோ இங்கே 2 யூஸ் பண்ணுறோம் நம்ம, ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப். ஸோ ஜிமெயில்னு பார்த்தோன்னா அங்கே தானே வந்து இன்புட், அதாவது அன்ரீடு மெசேஜஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது வந்து இன்புட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த சம்மரைஸ்டு மெசேஜை சென்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது என்னென்ன வேலை பார்க்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயிலாம் வந்திருக்கிற இமெயில்ஸை ரீட் பண்ணுது. ஸோ அதை அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஏஜென்ட்டோட பர்பஸ். நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஏஜென்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா பெர்செப்ஷன், டிசிஷன், லாஜிக், ஆக்ஷன், ஆப்ஷனல் மெமரி. ஸோ இது ஃபோர் இருக்கா. ஸோ பெர்செப்ஷன் அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஏஜென்ட் வந்து இன்புட் கேதர் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து பெர்செப்ஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம எடுத்துருக்க எக்ஸாம்பிள்லே பார்த்தோம் அப்படின்னா ஜிமெயிலில் அன்ரீட் மெசேஜஸ்லாம் அது கேதர் பண்ணுது இல்லையா. ஜிமெயில்ன்றது ஒரு என்விரான்மெண்ட், அதில் இருக்க இன்புட் தான் அன்ரீட் மெசேஜஸ். ஸோ டிசிஷன் லாஜிக்ன்றது வந்து ஸோ அந்த டேட்டாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து டிசிஷன் லாஜிக். ஆக்ஷன்ன்றது வந்து அது சம்மரைஸ் பண்ண டேட்டாவை வாட்ஸ்அப்புக்கு வந்து சென்ட் பண்ணுறது. ஸோ ஆக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் மெமரி வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். மெமரியில் வந்து நம்ம பாஸ்ட்டாக என்னென்ன சம்மரைஸ் பண்ணோம் மெயிலெலாம் ஸோ எப்படின்னா சேவ் பண்ணி வச்சுருக்கோம்னா டே பை டே அது என்னென்ன சம்மரைஸ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது ஆப்ஷனல் தான், பட் வந்து வச்சுருந்தா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் மாடல்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்குமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், மாடல் பேஸ்டு ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், கோல் பேஸ்ட் ஏஜென்ட், யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட், லேர்னிங் ஏஜென்ட், எல்எல்எம் பேஸ்ட் ஏஐ ஏஜென்ட். ஸோ இதுதான் வந்து மாடர்ன் ஏஐ ஏஜென்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம 1 by 1 பார்க்கலாம்.
சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜெண்ட் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளாக அதாவது இதெல்லாம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ கரண்ட்டாக ஒரு இன்புட் வருது இல்லையா, அதுக்கு மட்டும் தான் ஆக்ட் பண்ணும். லைக் வந்து ஒரு கண்டிஷன் மெட் ஆனால் தான் அது வந்து ஆக்ட் பண்ணும். இல்லைனா அந்த கண்டிஷன் மெட் ஆகலை அப்படின்னா அது ஆக்டே பண்ணாது. ஸோ அப்படியே அமைதியாக தான் இருக்கும். ஸோ கரண்ட் இன்புட் வச்சு தான் அது வந்து எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுக்கும். ஸோ இதில் வந்து நம்ம மெமரியை யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது ப்ரீவியஸ் டேட்டா வந்து இங்கே அது கன்சிடர் பண்ணாது. ஃப்யூச்சரில் வர டேட்டாவே அது ப்ரெடிக்ட்டும் பண்ணாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தெர்மோஸ்டேட் ஏஜென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணும், இப்போ டெம்பரேச்சர் பிலோ 20 டிகிரி செல்சியஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த ஹீட்டரை வந்து ஆன் பண்ணும். இல்லை அப்படின்னா அது சைலண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து பாஸ்ட் டெம்பரேச்சர் டேட்டாலாம் வந்து ஞாபகம் வச்சுருக்காது. ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து இப்படி தான் இருக்குன்றதே அது ப்ரெடிக்ட் பண்ணாது. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சிம்பிளான வேலை, இந்த கண்டிஷன் மெட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆன் பண்ணு, இல்லைன்னா அப்படியே இரு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து மாடல் பேஸ்டு ரிஃப்ளெக்ஸ் ஏஜெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெமரியை வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ அதில் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜெண்ட்டில் வந்து மெமரி இருக்காது இல்லையா, இதில் வந்து மெமரி இருக்கும். ஸோ அதுக்கான அட்வான்டேஜ் என்ன, கரண்ட் இன்புட் வச்சையும் பாஸ்டில் இருக்கிற நாலேஜ் வச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கும் இது. ஸோ இது வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜெண்ட்டை விட காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கெல்லாம் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ரூம்பான்றது வந்து ஒரு ஸ்மார்ட் வேக்கம் கிளீனர் அந்த மாதிரி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்குமா. பிகாஸ் ஆல்ரெடி போன இடத்துக்கே போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து மாடல் பேஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் ஏஜெண்ட். ஸோ இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜெண்ட்டை விட. நெக்ஸ்ட்டு கோல் பேஸ்ட் ஏஜெண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கோலை வச்சு தான் அதோட டிசிஷனே எடுக்கும். ஸோ இப்போ ஒரு கோலை நான் அதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான என்னென்ன பாத்து இல்லைனா ஆக்ஷன் ஏதாவது பண்ணணுமா, அதை டிஃப்ரெண்ட்டாக என்னென்னலாம் இருக்குன்றதை எவாலுவேட் பண்ணி அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணி அந்த கோலை வந்து ரீச் பண்ணும். ஸோ இது வந்து சர்ச் அல்காரிதம்ஸ் லைக் A* இல்லைனா DFS BFS வந்து யூஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா நேவிகேஷன் சிஸ்டம் லைக் கூகுள் மேப்ஸ் மாதிரி. ஸோ நம்மளுக்கு இதோட கோல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டெஸ்டினேஷன் வந்து சொல்லிடுறோம், இந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும், அதாவது உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஏஜெண்ட் வந்து என்ன பண்ணும், நம்ம உங்கள் வீட்டுக்கு போகிறதான எல்லா ரூட்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி ஸோ அதை வந்து எவாலுவேட் பண்ணும், எது வந்து கிட்டக்க இருக்குது, ஷார்ட்டஸ்ட் பாத், சீக்கிரம் போகலாம் அப்படின்றத வந்து பிக் பண்ணி தரும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு மட்டும் அது சொல்லாமல் அது வந்து ஃபைண்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணுறதுனால இங்கே வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் லேயரும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜெண்ட். ஸோ யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜெண்ட் வந்து சிமிலியர் டு கோல் பேஸ்டு தான். பட் வந்து இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஸோ இது வந்து ஆக்ஷன்ஸை வந்து ஒரு யூட்டிலிட்டி மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஸோ யூட்டிலிட்டினா ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான பயனுள்ள ஒரு இதுவாக இருக்கணும். ஸோ அதை மாதிரி பேஸ் பண்ணி தான் வந்து சூஸ் பண்ணும். ஸோ யூட்டிலிட்டி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதோட அவுட்கம்ஸ்லாம் வந்து ரேங்க் பண்ணும். ஸோ இது எவ்வளோ குட் இல்லைனா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டாக் ட்ரேடிங் பாட். ஸோ ஸ்டாக் ட்ரேடிங் பாட்டோட கோல் என்ன அப்படின்னா, ஸோ ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதோட அதாவது ப்ராஃபிட்டையும் மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் இருக்க ரிஸ்க்கெலாம் வந்து எவாலுவேட் பண்ணி ஸோ வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரேடை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து இருக்கிறதுனால ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இஃப் தே ஹாவ் மல்டிபிள் கோல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதுக்கு மல்டிபிள் கோல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம இப்படி இந்த யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேர்னிங் ஏஜெண்ட் அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கும். ஸோ ஓவர் த டைமில் அது வந்து பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஃபீட்பேக் பொறுத்து தான் அது வந்து அதோட ரூலையும் மாடல்லையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ மிஷின் லேர்னிங் இல்லை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச செல்ஃப் டிரைவிங் கார் தான். ஸோ இது என்ன பண்ணும், அதுவே வந்து ரோட் கண்டிஷன், மிஸ்டேக்ஸ், அப்புறம் டிராஃபிக் பேட்டர்ன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்குமா. ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டு ஓவர் த டைம்லேயே அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கும் பர்ஃபார்மன்ஸையும். ஸோ இப்படி தான் இருக்கும் போல், இப்போ இங்கே இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து லேர்னிங் ஏஜெண்ட்.
நெக்ஸ்ட்டு வந்து எல்எல்எம் பேஸ்டு ஏஐ ஏஜென்ட். இது வந்து மாடர்ன் ஏஐ ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்எல்எம்ஸ், அதாவது ஜிபிடி, கிளாடு, டீப்சீக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய லாங்குவேஜ், நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு டூல்ஸ் லைக் ஏபிஐஸ், வெப் ப்ரௌசிங், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஒரு ஹியூமன் லைக் வேல வந்து நம்மக்கிட்ட ஆக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஏஜென்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஏஐ ஏஜென்ட்டை போய் கேட்குறேன், இது மாதிரி ஒரு டாப் 5 ஏஐ ட்ரெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணி எனக்கு இமெயில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணும், இப்போ நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி வெப்பில் போய் சர்ச் பண்ணோம். ஸோ ஜிபிடி ஆர் எனி மாடல், எல்லாம் மாடலை யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி அந்த இமெயிலில் எனக்கு சென்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து எல்எல்எம் பேஸ்ட் ஏஐ ஏஜென்ட். ஸோ இதில் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸ்லாம் இருக்குது, ரீசனிங், பிளானிங், அந்த ஏபிஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து ஏஐ ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணுறது, என்னென்ன வழியெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நோ கோட் டூல்ஸ், கோட் பேஸ்டு டூல்ஸ், ஹைப்ரிட் டூல்ஸ். நோ கோட் டூல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நோ கோட் டூல்ஸ் அப்படின்னா நீங்கள் கோடு வந்து அதிகமாகலாம் எழுத தேவையில்ல. லைக் ரொம்ப கோடிங் வேணால், ரொம்ப கோடிங் இல்லாமலே எழுதலாம், இல்லை கொஞ்சமாக கோடிங் வச்சு எழுதலாம் அந்த மாதிரி. ஸோ நம்ம சிம்பிளாக இல்லை சிம்பிள் டு மாட்ரேட் ஏஜென்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த இது வந்து நோ கோட் டூல்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நம்ம எப்படின்னா நீங்கள் N8N இந்த மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ட்ராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ பில்டின் லாஜிக், அதாவது இப்போ ஜிமெயில் ஏபிஐ அப்படின்னா நம்ம ஜிமெயில் ஏபிஐ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜிமெயில் ஏபிஐன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்து வந்து வைக்கிறோம் இல்லையா, அதுலேயே வந்து பில்டின் லாஜிக்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டூல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா N8N, ஜாப்பியர், மேக், வாய்ஸ் ஃப்ளோ, பைப்ட்ரீம், இது எல்லாமே அந்த நோ கோட் டூல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கோட் பேஸ்ட் டூல்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஃபுல் கண்ட்ரோல் வேணும், கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா நம்ம கோட் பேஸ்ட் டூல்ஸ் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து நோ கோட் டூல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்னா கோட் பேஸ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கஸ்டமைசபிள், பவர்ஃபுல், அப்புறம் வந்து ரீசனிங் ஏஜென்ட்ஸ் லைக் எம்எல் யூஸ் பண்ணி, எல்எல்எம் யூஸ் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கோட் பேஸ்ட் டூல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் பார்த்தோன்னா பைத்தான், லாங்சைன், ஆட்டோ ஜிபிடி, க்ரீஏஐ, ஓப்பன்ஏஐ, அப்புறம் ஓப்பன்ஏஐ ஜிம், பைடார்ச், டென்சர்ஃப்ளோ, எஸ்கெலன், அப்புறம் வந்து ஹக்கிங் ஃபேஸ். இந்த டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைப்ரிட் டூல்ஸ். ஹைப்ரிட்னாலே நிறைய பேருக்கு தெரியும், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொல்கிறது, அது நோ கோட் அண்டு வந்து கோட் பேஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் ஹைப்ரிட் டூல்ஸ். ஸோ இது வந்து லோ கோட், அதாவது கொஞ்சமாக கோடு இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன், அதாவது விஷுவல் இது வந்து இருக்கும், மிக்ஸ் ஆஃப் விஷுவல் அண்ட் ப்ரோக்ராமல் ஃபீச்சர்ஸ். ஸோ அதோட ரெண்டுத்தோட பெஸ்ட்டும் இதில் இருந்து இருக்கும். டூல்ஸ் வந்து பார்த்தோன்னா பைப்ட்ரீம், N8N, லாங்ஃப்ளோ அண்ட் ஸ்ட்ரீம்லீட். ஸ்ட்ரீம்லீட் அண்ட் லாங்ஃப்ளோ பார்த்திங்கன்னா நம்ம லாங்சைன் யூஸ் போது லாங்ஃப்ளோ வந்து யூஐ கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரீம்லீட்டும் வந்து ஏஜென்ட்ஸ்க்கு யூஐ கொடுக்கும். N8N வந்து வெப் ஹூக்ஸ், அப்புறம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன். ஸோ பைப்ட்ரீம் ஆல்சோ லோ கோட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடே இந்த வீடியோ, ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றின வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி, அதாவது ஒர்க் ஃப்ளோவில் எப்படி பண்ணுறது, கோடிங்கில் எப்படி பண்ணுறது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ வேணும்னா நான் கூடி சீக்கிரமே போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதுதான் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.